ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபெட். இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பாண்டிச்சேரியில் நெக்ஸ்ட் சீரீஸ் பாண்டியில் இருக்க வவ் லைவ் ஆர்ட் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் டவுனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மியூசியம். இது வந்து மொத்தமாக 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. டெடி மியூசியம், ஃபிஷ் மியூசியம் அண்ட் லைவ் ஆர்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே வந்து லைவ் ஆர்ட் மியூசியம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பேசிக்கலி டெடி மியூசியமில் வந்து 192 கண்ட்ரீஸோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ரெப்ளிகா பண்ணி இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே டெடி பியர் அந்தந்த ஊர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி. நாட் ஜஸ்ட் கண்ட்ரீஸ் இல்லாமல் நம்மளோட 32 ஸ்டேட்ஸ் இருக்கும்ல, அதோட ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸுமே போட்டு இந்த மாதிரி தனியாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு லைவ் ஆர்ட் மியூசியமுமே இருக்குது. ஸோ கீழே அந்த டெடி மியூசியம் கிட்டேயே ஒரு 2-3 செலிப்ரிட்டிஸோட இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்டு ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சிலிக்கானில் பண்ணுறதுனால ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. நீங்களே பாருங்களேன், அந்த கண் அதெல்லாம் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் டாலஸ்ட் மேன், ஷார்ட்டஸ்ட் மேன் இவங்களோட அந்த ஸ்டாச்சூஸ்மே அவைலபிளாக இருந்தது. லைக் இதில் வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒன் டைம் விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கம்மிங் டு டைமிங் அண்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். ப்ரைஸ் வந்து பெர் பர்சனுக்கு 295 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டைமிங் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் வந்து 8 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே குட்டி டெடி சாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம், அதனால் வந்து அது வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போனீங்க அப்படின்னா ஃபிஷ் மியூசியம் இருக்குது. இது மாதிரி இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட டிஸ்பிளே மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஒரே லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி அழகாக ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் லைன் ட்ராயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு பண்ணது வந்து இவர் தான் அதோட ஆத்தர். ஸோ ரொம்ப லைக் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லைக் நீங்கள் ஆர்ட் மியூசியம் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸோட இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அங்கங்கே அழகாக லைட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஓவராலாகவே 20 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அதாவது டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ரொம்ப பெரிய மியூசியம்லாம் கிடையாது. பாபாவோட கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது வந்து லைக் ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆர்ட் லவர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும். அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். பட் இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் காட்டினல அது மட்டும் தான் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்ட் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க, லைக் சிலிக்கான் பேஸில். ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூட நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த பை ஃப்ரம் தனுஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.